மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். என்னுயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னதஞ்சிறந்தோ, விண்ணுலகுயர்ந்தோ உன்னதஞ்சிறந்தோ. மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சொல் மனமே. கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுதல் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுதல். ரெசரக்ஷன் செலிப்ரேட்டிங் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். உயிர்த்தெழுதல் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுதல். உங்கள் எல்லாருக்கும் மகிழ்வான கிறிஸ்து உயிர்ப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து உயிர்ப்பு திருநாளை கொண்டாடுகிற நாம் அதற்கு ஆதாரமாக தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின் தொடக்கமும் 7ஆம் வசனத்தின் தொடக்கமும். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். திருமறையிலே சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்னும் வார்த்தை
புதிய ஏற்பாட்டிலே 110 வசனங்களிலும் பழைய ஏற்பாட்டிலே 7 வசனங்களிலும் வருகிறது. கிரேக்க மொழியிலே நற்செய்தியை இவாங்கலியான் என்று சொல்வார்கள். யூதர்கள் தூதர்கள் பூமிக்கு வந்து சொல்லுவதுதான் நற்செய்தி என நம்பினார்கள். மனிதர்கள் கேள்விப்படுகிற செய்தியிலே மிக மோசமான செய்தி எது? மரண செய்தி. நாம் யாருமே மரண செய்தியை கேட்க விரும்புவதே இல்லை. அது யாருடைய மரண செய்தியாக இருந்தாலும் சரி, நாம் மரண செய்தியை கேட்க விரும்புவதே இல்லை. ஆனால் மரித்து போன ஒருவர் மறுபடியும் உயிர்த்து எழுந்தார், அல்லது மரிக்கும் நிலையில் இருந்த ஒருவர் உயிர் பெற்று எழுந்து வந்துவிட்டார் என்பது அது ஒரு பெரிய நற்செய்தி தான். திருமறை அதை தான் மிகப்பெரிய நற்செய்தி என சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே பவுல் அப்போஸ்தலர் இதைதான் பெரிய நற்செய்தி என்று சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இதுதான் பவுல் அப்போஸ்தலர் மிகப்பெரிய நற்செய்தி என சொல்லுகிறார். உலகில் பிறந்த நாம் எல்லாருமே மரணித்தாக வேண்டும். இதுதான் இந்த படைப்பின் நியதி. அந்த மரணம் இயற்கையாக இல்லாமல் விபத்தாக ஆபத்தாக இருந்தால் அது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இயற்கை மரணம் அடையாமல் விபத்து ஆபத்து ஏற்படுத்தும் கடும் காயங்களையும் கொடும் வியாதிகள் ஏற்படுத்தும் பாதிப்புகளையும் ஏற்றுக்கொண்டுதான் சிலுவையிலே மரணம் அடைந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இதை அதனால் தான் இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் வியாதியினாலே அடைகிற துக்கம், நாம் எதிர்பாராத ஆபத்து விபத்துகளிலே நமக்கு அருமையானவர்களை இழக்க கொடுப்பதனால் ஏற்பட்ட துக்கம், எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக சுமந்தார். இப்படி கஷ்டப்பட்டு மரித்தவர் உயிர்த்தெழுவார் என சீஷர்களோ உலகில் யாரும் நம்பவே இல்லை. சிலுவையிலே தொங்கின அவருடைய கால் எலும்புகளை முறித்து போர் சேவகர்கள் கொல்லும் முன்பாகவே அவர் மரணித்து விட்டார் என்று அவர்கள் எல்லாரும் ஆறுதல் பட்டு கொண்டிருந்தார்கள். ஓய்வு நாள் வந்துவிட்டபடியினாலே அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இட முடியவில்லை. ஆகவே வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே பெண்கள் அந்த வேலையை செய்ய வருகிறார்களே தவிர அவர் உயிர் தெழுந்து விட்டார் என அவரை பார்க்க வரவில்லை. அவரை நினைத்து அனுதாபப்பட்டவர்களாய் கல்லறைக்கு வந்தார்களே தவிர உயிர் தெழுவார் என்னும் நம்பிக்கையிலே யாருமே அவருடைய கல்லறைக்கு வரவில்லை. இப்படிப்பட்ட எண்ணத்திலே வந்தவர்களுக்கு அவர் உயிர் தெழுந்தார் என்பது மிகப்பெரிய நற்செய்தியாக இருந்தது. ஆண்டவரது உயிர் தெழுதல் 3 விதமான மாற்றங்களை நம் முன் வைக்கிறது. முதலாவது நிலை மாற்றம். நிலை மாற்றம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முதல் பாகம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரணம் அடைந்தவர்களுக்கு மரணம் ஏற்படுத்துவது என்ன? தனிமை. தனிமையை தான் மரணம் ஏற்படுத்துகிறது. ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவர் தன் ஊராரிடமிருந்தும் உறவுகளிடமிருந்தும் உயிர்களிடமிருந்தும் தனிமைப்படுத்தப்படுகிறார். யோபுவிற்கு 4 நண்பர்கள் இருந்தது போல ஒரு மனிதனுக்கு 4 நண்பர்கள் இருந்தார்கள். அவன் தனது 4வது நண்பனை அதிகமாக நேசித்தான். எப்போதும் அந்த நண்பனோடு அதிக நேரம் அவன் செலவிடுவான். 4வது நண்பனுக்கு உதவிகள் தேவைப்படும் போது உடனுக்குடன் அதை நிறைவேற்றி விடுவான். 3வது நண்பனை நேசித்தாலும் அதை ரொம்ப அவன் காட்டிக் கொள்வதில்லை. 2வது நண்பனை அவன் ரொம்ப மதிப்போடு நடத்தினான். தனக்கு பிரச்சனைகள் வரும்போது தீர்வு காணவும் ஆலோசனை பெறவும் அவன் 2ஆம் நண்பனிடத்திலே போவதுண்டு. ஆனால் தன் முதல் நண்பனை அவன் நட்பாக நடத்தவே இல்லை. ஆனால் முதல் நண்பனோ அவனை நேசமாக, அவனை பாசமாக நடத்தினான். ஒரு நாள் இந்த மனிதன் மரண படுக்கையிலே விழுந்தான். குடும்பத்தார் எல்லாரும் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள்.
தான் இறப்பதற்கு முன்னால் அவன் தன் நண்பர்களோடு பேச விரும்பினான். தான் அதிகமாக நேசித்த 4வது நண்பனை அவன் அழைத்து தன்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை அவனிடத்திலே சொல்லி, நான் மரிக்கும் வரை என் அருகிலேயே நீ இருப்பாயா, என்னோடு நீ இருப்பாயா என்று கேட்டான். அதற்கு அந்த 4வது நண்பன் மறுத்து விட்டு அவனை விட்டு தூரமாய் போய் நின்று கொண்டான். அவனிடமிருந்து தூரமாக போய் நின்று கொண்டான். உடனே தன் 3வது நண்பனை அழைத்து தன்னுடைய மரணம் மட்டும் தன்னோடு இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். 3வது நண்பன் சொன்னான், நீயே சாக போகிறாய், நான் இனி வேறு நண்பர்களுடன் நேரம் செலவழிக்க போகிறேன், நான் இங்கே இருக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து சென்று விட்டான். 2வது நண்பனை அழைத்து தன்னோடு இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். 2வது நண்பன் சொன்னான், சரி நான் உன்னுடனே இருக்கிறேன், ஆனால் உன்னோடு கூட நானும் மரணம் அடைய வேண்டும் என்று என்னை நீ வற்புறுத்தி விடாதே என்று வெறுப்போடு கூறினான். இந்த நேரத்திலே அவனுடைய 1வது நண்பன் ஓடோடி வந்தான். வந்தவன் இவனை பார்த்து, கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருப்பேன், நீ கவலைப்படாமல் இரு என்று சொன்னான். இப்பொழுதுதான் அந்த மனிதன் தன் முதல் நண்பன் தன் மீது உண்மையாக அன்பு வைத்திருப்பதை அறிந்து கொண்டான். ஏனைய 3 நண்பர்களும் என்னிடத்தில் அவ்வளவு நட்பாக இல்லை, ஆனால் இந்த 1வது நண்பன் என்னிடத்திலே உண்மையான நட்போடு இருக்கிறானே, பாசமாக இருக்கிறானே என்று அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த 1வது நண்பன் இடத்திலே சொன்னான், இவ்வளவு அன்பாக இருக்கும் உன்னை நான் நன்றாக இருந்த காலத்திலே புறக்கணித்து விட்டேன், நீ எவ்வளவு அன்பாக இருக்கிறாய், நன்றாக இருந்த காலத்திலே உன்னோடு நான் அன்பாக இருக்கவில்லையே, என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். இந்த கதையின்படி 4வது நண்பன் யார் தெரியுமா? நம்முடைய உயிர். 4வது நண்பன் நம்முடைய உயிர். மரண படுக்கையிலே உடம்பாகிய வீட்டினுள்ளே இருக்காமல் வாசலிலேயே உயிர் என்கிற அந்த 4வது நண்பன் வெளியே போவதும் வருவதுமாக நிற்கிறது. அது உடம்பாகிய வீட்டிற்குள்ளே இருக்கவில்லை, வாசலிலே போய் தான் நின்று கொண்டிருக்கிறது. 3வது நண்பன் என்பது நம்முடைய சொத்துக்கள். 2வது நண்பன் என்பது நமது குடும்பம், நட்பு போன்றவை. 1வது நண்பன் யார்? நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மா. ஒரு மனிதன் மரித்து போனதும் அவனை விட்டு உயிர், சொத்துக்கள், குடும்பம் எல்லாமே அவனை விட்டு நீங்கி போய்விடும். தனிமைதான் அவனது நிலைமை. அவனது உடம்பு தனியாக இளைப்பாரி கொண்டிருக்கும். கூடவே பலரும் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களோடு எந்த தொடர்பும் இருக்காது. நம்முடைய தாத்தா இளைப்பாரி கொண்டிருப்பார்கள், பக்கத்திலேயே அப்பா இளைப்பாரி கொண்டிருப்பார்கள், யாருக்கும் யாரோடும் தொடர்பே இருக்காது. தானியேல் போன்ற பக்தர்களிடத்திலே ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், நான் வரும் வரையிலும், நீ உன் காலம் வரும் வரையிலும் நீ என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாறிக் கொண்டே இருக்க வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். தனிமை என்பது எவ்வளவு கொடுமை என்பதை நாம் உணர்ந்திருப்போம். மரணத்தினால் ஏற்படும் தனிமை ஒரு இயக்கமே இல்லாத வாழ்வை நமக்கு தந்து விடுகிறது. வீசாத தென்றலாக, ஓடாத நதியாக நம் வாழ்வை இந்த தனிமை, மரணம் ஏற்படுத்துகிற தனிமை மாற்றி விடுகிறது. வெளியில் செல்ல முடியாத முடக்க சூழல் கொரோனா COVID-19 காரணமாக வந்த போது எப்படி நம்மால் முடங்கி உள்ளேயே இருக்க முடியவில்லையோ, அதுபோல ஆண்டவரால் கல்லறையின் உள்ளே முடங்கி இருக்க முடியவில்லை. உயிர்த்தெழுதல் நற்செய்தியை சொன்ன தூதன் என்ன சொன்னான் தெரியுமா? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வசனத்தினுடைய விரிவான விளக்கம் என்ன? அவரால் தனிமையாக இங்கே இருக்க முடியவில்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரால் மரணம் என்னும் நித்திரையிலே தூங்க முடியவில்லை, தாம் சொன்னபடியே தூக்கத்தை கலைத்து விழித்து உயிர்த்து எழுந்தார். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? ஒரு நிலை மாற்றம். தனிமை என்கிற இளைப்பாறுதல் நிலையிலிருந்து எழுந்து ஜீவன் உள்ளோரோடும், நித்திய ஜீவன் உள்ளோரோடும் இணைந்து கொள்வதுதான், இணைந்து கொள்ளுகிற ஒரு நிலைதான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் தருகிற வேறு நல்ல நிலை மாற்றங்கள் இருக்கின்றன. அவை என்னெல்லாம்? உயிர்த்தெழுதல் நித்திய மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு நமக்கு ஒரு நிலை மாற்றத்தை தருகிறது.
பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு, துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கு, துயரத்திலிருந்து சமாதானத்திற்கு, குறைவிலிருந்து நிறைவிற்கு, ஜாதியிலிருந்து சமத்துவத்துக்கு, அபகரிப்பிலிருந்து அன்பளிப்பிற்கு, சாத்தானின் காலடிகளில் இருந்து ஆண்டவர் இயேசுவின் கைகளுக்கு என இந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அது நல்ல நிலை மாற்றங்களை நமக்கு தருகிறார். உயிர்த்தெழுதலுக்கு பின் 2 நிலைகள் உள்ளன. முதலாம் நிலை என்ன? உயிர்த்தெழுந்து ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளுகிற நிலை. 2வது நிலை என்ன? உயிர்த்தெழுந்து சாத்தானோடு சேர்ந்து கொள்ளுகிற நிலை. பவுல் அப்போஸ்தலர் நம்மை பார்த்தும் கொலோசை சபையை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நம்முடைய ஆத்மா இருக்கிறது, அது உயர்நிலைக்கு மாறிவிடும். அது உயர்நிலைக்கு மாறிவிடும். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அது அற்ப ஆசைப்படாது. பூமிக்குரிய பதவிகள், மேன்மைகள் எதுவுக்கும் அது ஆசைப்படாது. பூமியிலே வாழ்ந்த போது தன்னை பெரியவன் என்றும் தான் தான் முக்கியம் என்றும் வாழ்ந்தது போல மீண்டும் வாழ ஆசைப்படாது. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் என அந்த ஆத்மா எண்ண தொடங்கிவிடும். உயிர்த்தெழுதலுக்கு பின் நம்முடைய ஆத்மா இவ்வாறு எண்ணும், அதாவது உலக இன்பத்தின் மேல் சாய்வதற்கு எனக்கு ஆசை இல்லை, ஆண்டவருடைய மார்பிலே சாய்வதற்குத்தான் எனக்கு ஆசை. வாழ்வின் உச்சத்தை தொடுவதற்கு ஆசை இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்குத்தான் எனக்கு ஆசை. பணப்பையை சுமக்க ஆசை இல்லை, அவருடைய சிலுவையை சுமக்கத்தான் எனக்கு ஆசை. அற்புதங்களை செய்ய ஆசை இல்லை, நற்கிரியை செய்யவே எனக்கு ஆசை. அசுத்த ஆவிகளை விரட்ட ஆசை இல்லை, அசுத்த எண்ணங்களை விரட்ட வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. சிங்காசனத்தில் அமர ஆசை இல்லை, அவருடைய பாதப்படியில் அமரவே ஆசை. பேர் புகழடைய ஆசை இல்லை, சாவாமையே அடையவே ஆசை. விலை உயர்ந்த வஸ்திரம் உடுத்த ஆசை இல்லை, அவருடைய சாயலை உடுத்திக் கொள்ளத்தான் ஆசை. உலகத்தை கலக்க ஆசை இல்லை, உலகத்தை ஜெயிக்கத்தான் ஆசை. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நம்முடைய ஆத்மா இப்படிதான் மாறப்போகிறது என்பதை உணர்ந்த பவுல் அப்போஸ்தலன், இது நடக்க நாம் ஏன் நம்முடைய உயிர்த்தெழுதல் வரை காத்திருக்க வேண்டும், இப்பொழுதே அதை செய்வோம் என்று கொலோசை மக்களிடத்திலே இப்படியாக சொன்னார். பூமிக்குரியவைகளான விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை, கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் இது நடக்கும் என காத்திருக்காதீர்கள், இப்பொழுதே எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? இருக்கிற நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு நம்மை மாற்றும் ஒரு நிலை மாற்றம் தான் உயிர்த்தெழுதல். 2வது, உயிர்த்தெழுதல் நம்மை எப்படி மாற்றப் போகிறது? இடமாற்றம். இடமாற்றம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். உயிர்த்தெழுந்த பின் நாம் யாருமே மறுபடியும் நாம் வாழ்ந்த இடத்திற்கு வரப்போவதில்லை. இதனால்தான் தூதன் என்ன சொன்னார்? அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் திரும்ப இங்கு வரப்போவதில்லை, அவரை வைத்த இடத்திற்கு அவர் திரும்ப வரப்போவதில்லை. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு இடமாற்றம். ஒரு இடமாற்றம். திருமறை இந்த பூமியை என்ன சொல்லுகிறது? ஜீவனுள்ளோர் தேசம் என திருமறை இந்த பூமிக்கு ஒரு பெயரை தருகிறது. சங்கீதத்தில் 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலும், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் நீங்கள் இதை காணலாம். உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒரு இடமாற்றம் நடக்கிறது. என்ன இடமாற்றம்? ஜீவனுள்ளோர் தேசமாகிய இந்த பூமியிலிருந்து நித்திய ஜீவனுள்ளோர் தேசமாகிய பரலோகத்திற்கு நாம் இடமாற்றம் பெற்று செல்கிறோம். இடமாற்றம் பெற்று செல்கிறோம். ஆண்டவர் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் அவருடைய சீஷர்களோடு தான் கூட நடப்பார். சில நேரங்களிலே தான், ரொம்ப அரிதிலும் அரிதாக சில நேரங்களிலே தான்
அவர் சீஷர்களை தனியாக விட்டுவிட்டு அவர் தனித்து போனார். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே அவர் சீஷர்களோடு தான் நடப்பார். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்களோடு கூட நடந்து போகாமல் அவர்களுக்கு முந்தி நடந்து போகிறார். வசனத்திலே நாம் என்ன படித்தோம்? தூதன் என்ன சொன்னார்? உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். எப்பொழுதும் சீஷர்களோடு நடப்பவர் இதன் மூலமாக அடையாளமாக நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? நான் பூமியிலிருந்து இடமாற்றம் பெற்றுவிட்டேன், நீங்களும் இடமாற்றம் பெறப்போகிறீர்கள். நான் இடமாற்றம் பெற்று உங்களுக்கு முன்னால் செல்லுகிறேன், நீங்கள் எனக்கு பின்னால் உங்கள் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இங்கே வரப்போகிறீர்கள். உயிர்த்தெழுதல் என்பது ஜீவனுள்ளோர் தேசமாகிய பூமியிலிருந்து நித்திய ஜீவனுள்ளோர் தேசமாகிய மோட்சத்திற்கு செல்லுகிற ஒரு இடமாற்றம். மூன்றாவது உயிர்த்தெழுதல் தருகிற மாற்றம் என்ன? உடல் மாற்றம். உடல் மாற்றம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். உயிர்த்தெழுதல் என்பது நோய் நொடிகள் தாக்காத ஒரு புதிய உடம்பை பெறுவதாக. அதான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது மனிதரின் அழியக்கூடிய உடம்பை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற மகிமையான உடம்பை பெற்றுக் கொள்வதாகும். பொதுவாக மனிதர்களிடத்திலே ஒரு கேள்வி இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்வார்கள்? அதாவது, நீங்கள் வாழும் காலத்திலே இந்த உலகத்திலே ஏற்கனவே வாழ்ந்து மறைந்து போன யார் உயிர்த்தெழ வேண்டும், யார் உயிர்த்தெழுந்தால் அதிக நன்மைகள் வரும் என எதிர்பார்க்கிறீர்கள் என கேட்டால் அவர்கள் சில ராஜாக்களின் பெயர்களை சொல்லி அவர்கள் உயிர்த்தெழுந்தால் நாட்டிலே நல்லாட்சி ஏற்படும் என்று சொல்வார்கள். அல்லது ஜனநாயக முறையிலே சில தலைவர்களை சொல்லி அந்த தலைவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்தால் மறுபடியும் நல்ல ஒரு ஆட்சி, நல்ல மக்கள் பாதுகாப்பு கிடைக்கும் என சொல்வார்கள். ஒரு காலத்திலே பிரபலமாக இருந்த சீட்டுக்கட்டு விளையாட்டிலே இந்த அடிப்படையிலே தான் 4 ராஜாக்களை பிரபலப்படுத்தினார்கள். 4 ராஜாக்கள். 1 தாவீது, 2 சார்ல்ஸ், 3 ஜூலியஸ் சீசர், 4 அலெக்சாண்டர். இந்த 4 ராஜாக்களையும் சீட்டுக்கட்டிலே பிரதானப்படுத்தினார்கள். ஆனால் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு மக்களை பிரதானப்படுத்துகிற ஏஸ் என்கிற சீட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உயிர்த்தெழுதலிலும் நடந்தது என்ன தெரியுமா? பரலோகத்திலே ஒரு சிந்தனை எழுந்தது. ஆண்டவர் மட்டும் உயிர்த்தெழுந்தால் போதும், இந்த மக்கள் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தின் மக்கள் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு சிந்தனை பரலோகத்திலே ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடாப்பிடியாக, இல்லை, நான் உயிர்த்தெழுந்தது போல இந்த மக்களும் உயிர்த்தெழ வேண்டும் என்று அவர் அதை நமக்காக முறைப்படுத்தினார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த உரிமையை பெற்று தந்ததை நாம் படிக்கிறோம். பிராணவாயுவினாலே சுவாசித்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் சுவாசிக்கும்படி நாம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவர் மகிமையான உடம்பை கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் பெற்றுக்கொள்ளும் உடம்பை நோய் நொடிகள் எதுவும் தாக்க முடியாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் இதைதான் அழகாக சொல்லுகிறார். அழிவுள்ளதாகிய இது, எது? நம்முடைய உடம்பு. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இது நிறைவேற காத்திருப்போம். இப்பொழுது ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை மகிழ்வோடு கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.